எங்க ஊரு கன்னியாகுமரி ஸ்பெஷல் வறுத்தரைச்ச மீன் குழம்பு. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக நான் பெரிய தேங்காய்ல 1/2 மூடி தேங்காய் எடுத்து கொரகொரப்பா பொடிச்சு சேர்த்திருக்கேன். கூட 15 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 கை நிறைய கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வறுத்துக்கலாம். கைவிடாம கிளறும் போது கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர்ல வரும். அப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து ஒரு பவுல்ல 1 எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி சேர்த்து தண்ணி ஊத்தி ஊற விடுங்க. வறுத்து வச்ச மசாலா ஆறுனதும் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி கூட பேன்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அடிச்சு எடுத்துக்கோங்க. எங்க ஊர்ல மீன் குழம்புனாலே மண் சட்டி தான். அதுக்குன்னே தனியா மண் சட்டி வச்சிருப்போம். அடிச்ச மசாலாவை மண் சட்டியில சேர்த்துட்டு ஏற்கனவே ஊற வச்ச புளியையும் இதுல கரைச்சு சேர்த்துக்கோங்க. மிக்சியில கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி இது கூட சேர்த்துக்கலாம். கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இது கூட கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். லாஸ்டா ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மீனையும் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு நெய் மீன் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் மூடி லோ ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டா கன்னியாகுமரி ஸ்டைல் வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரெடி. கன்னியாகுமரியிலுமே கடலோர கிராமங்கள்ல தான் இந்த குழம்பு அதிகமா வைப்பாங்க. சாயங்காலம் துடிக்க துடிக்க ஃப்ரெஷ்ஷா கிடைச்ச மீனை உடனே இந்த மாதிரி குழம்பு வச்சு மறுநாள் சாப்பிடும்போது தான் இதோட ருசி நாக்கு நுனியிலேயே நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.